ஒரு தந்தையின் வாழ்க்கையில மகளா பிறப்பது யார் தெரியுமா? புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு ஆச்சரியமான உண்மை இது. சாஸ்திரங்கள்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. மகன் அதிர்ஷ்டத்தால் பிறக்கலாம். ஆனால் மகள் புண்ணியத்தால் மட்டுமே பிறக்கிறாள் என்று. அதாவது மகன் என்பது விதியால் கிடைக்கலாம். ஆனா மகள் என்பது பெரிய புண்ணியத்தால் கிடைக்கும் வரம். ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சதுண்டா? உங்க வீட்ல சின்ன சின்ன சிரிப்போட ஓடி விளையாடுற அந்த பெண் குழந்தை உண்மையில யாரு? ஏன் அவ உங்க வீட்ல தான் பிறந்தா? அவ தான் உங்கள தேர்ந்தெடுத்தாளா? ஒரு தந்தையின் வாழ்க்கையில மகள் என்பது சாதாரண குழந்தை இல்ல. அது ஒரு தெய்வீகமான பந்தம். நம்ம சமூகம் பொதுவா என்ன சொல்லும் தெரியுமா? மகள் இன்னொரு வீட்டுக்கு செல்லும் சொத்து என்று. ஆனா புராணங்கள் அதைவிட பெரிய விஷயத்தை சொல்கிறது. மகள் என்பது ஒரு சக்தி. ஒரு தந்தையின் குடும்பத்தையே காப்பாற்ற வரக்கூடிய அருள். இன்று இந்த ஆழமான விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க போவது, ஒரு மகள் உண்மையில் யார்? ஏன் முனிவர்கள் மகளை லக்ஷ்மி தேவியை விட உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள்? கடைசி வரை பாருங்க. ஏன்னா இறுதியில கருட புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உங்க மனசையே மாத்திவிடும். சனாதன தர்மத்துல ருணானுபந்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதற்கு அர்த்தம், இந்த உலகத்தில் யாரும் யாரை சும்மா சந்திக்கவில்லை என்பதுதான். ஒவ்வொரு உறவுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஆத்மா மகளாக ஒரு தந்தையில் வீட்டில் பிறக்கும்போது அதற்கு பின்னால் 3 முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதற்கு பின்னால் 3 முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. முதல் காரணம் புண்ணியத்தின் பரிசு. ஒரு தந்தை முந்தைய பிறவியில் நல்ல மனசுடையவராகவும் உதவி செய்பவராகவும் இருந்திருந்தால் ஒரு உயர்ந்த ஆத்மா அவருக்கு மகளாக பிறக்கிறாள். இரண்டாவது, முடிவடையாத அன்பு. சில நேரங்களில் முந்தைய பிறவியில் இருந்த ஒரு ஆழமான பாசம் முழுமையடையாமல் போயிருக்கும். அந்த அன்பை மீண்டும் நிறைவேற்றவே அந்த ஆத்மா மகளாக திரும்பி வருகிறாள். மூன்றாவது, வம்ச மோட்சம். பத்ம புராணத்தின்படி ஒரு குடும்பத்தின் முன்னோர்கள் மோட்சத்துக்காக காத்திருக்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு மகள் பிறக்கிறாள். அவளுடைய புண்ணியம் அந்த குடும்பத்தின் பல தலைமுறைகளுக்கும் நன்மை தரும் என்று சொல்லப்படுகிறது. இப்போதும் பலர் மகள் என்றால் செலவு என்று நினைக்கிறார்கள். ஆனா தர்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு வீட்டில் மகள் பிறப்பது பணம் அதிகரிக்க மட்டும் இல்ல, அந்த வீட்டின் புண்ணியம் அதிகரிக்கவும். மகளின் மகிமையை புரிந்து கொள்ள நீங்க இமயமலை ராஜாவும் பார்வதி தேவியும் பற்றிய கதையை தெரிஞ்சுக்கணும். இமயமலை ராஜா எல்லா மலைகளுக்கும் அரசன். ஆனாலும் அவருடைய மனசுக்கு அமைதி இல்லை. இந்த உலகத்தின் தாயே தனது மகளாக பிறக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதற்காக அவர் கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த பார்வதி தேவி அவரது வீட்டில் மகளாக பிறந்தாள். அவள் சாதாரண குழந்தை இல்லை என்பதை இமயமலை ராஜா நன்றாகவே தெரிந்திருந்தார். பின்னர் பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கும் நேரத்தில் ஒரு தந்தையின் மனம் எப்படி உடையும் என்பதை புராணங்கள் அழகாக விவரிக்கிறது. அவருடைய கண்களில் வந்த கண்ணீரால் பிரபஞ்சமே கலங்கியது என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தனது மகளை மட்டுமல்ல, தனது அதிர்ஷ்ட லட்சுமியையே வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கிறார் என்று உணர்ந்தார். ஒரு தந்தை தனது மகளை அன்பாக வளர்த்து நல்ல கைகளில் ஒப்படைத்தால் அவர் பெரிய புண்ணியம் பெறுவார் என்று புராணங்கள் கூறுகிறது. அதுதான் மகளின் வரம். நம்ம சமூகத்தில் இன்னும் ஒரு தவறான எண்ணம் இருக்கு. மகள் மற்றவர்களின் சொத்து என்று. ஆனா பிரம்ம வைவர்த்த புராணம் அதையே மறுக்கிறது. மகள் என்பது தந்தையின் தர்ம பலன் என்று அது சொல்கிறது. ஒரு மகள் தனது தந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருப்பாள். குறிப்பாக வயதான காலத்தில் மனதளவில் அவர் உடைந்து போகாமல் காப்பாற்றுவாள். ஒரு மகன் குடும்ப வாரிசை முன்னோக்கி கொண்டு செல்லலாம். ஆனால் ஒரு மகள் 2 குடும்பங்களில் பண்பாட்டையும் உயிரோடு வைத்திருக்கிறாள். தன் தந்தை வீட்டின் மரபையும் திருமணமாகிச் செல்லும் வீட்டின் மரபையும் அவள்தான் காப்பாற்றுகிறாள். சாஸ்திரங்களில் மகளை ஆச்சிரியம் என்று அழைக்கிறார்கள். அதாவது
ஒரு தந்தைக்கு மன அமைதியை தரும் நிழல். ஒரு தந்தை நாள் முழுக்க வேலை செய்து சோர்ந்து வீட்டுக்கு வந்தாலும் மகளின் ஒரு சிரிப்பு, ஒரு அழைப்பு, ஒரு அணைப்பு அவனுடைய எல்லா சோர்வையும் மறக்க வைக்கும். இது சாதாரண பாசம் இல்ல, இது ஆத்மாவின் பந்தம். சாஸ்திரங்களில் மகளை ஆச்ரயம் என்று அழைக்கிறார்கள். அதாவது ஒரு தந்தைக்கு மன அமைதியை தரும் நிழல். ஒரு தந்தை நாள் முழுக்க வேலை செய்து களைப்பாக வீட்டுக்கு வந்தாலும் மகளின் ஒரு சிரிப்பு போதும். அப்பா என்று அவள் அழைக்கும் ஒரு குரல் போதும். அவனுடைய எல்லா சோர்வும் அந்த நிமிஷத்திலேயே மறைந்து போய்விடும். இது சாதாரண பாசம் இல்லை, இது ஆன்மாவோட பந்தம். இந்து திருமணங்களில் கன்னியாதானம் செய்யும் தந்தைக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு மகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல மனசுள்ள ஒருவரிடம் ஒப்படைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கருட புராணத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு தந்தை தனது நல்ல பண்புகள் கொண்ட மகளை ஒரு நல்ல மனிதருக்கு திருமணம் செய்து வைக்கும்போது அவர் ஒரு குழந்தையை மட்டும் அனுப்புவதில்லை, தனது அகம்பாவத்தையும் பற்றுதலையும் கூட விட்டு கொடுக்கிறார். அது மிகப்பெரிய தியாகம். அதனால்தான் அந்த நேரத்தில் சொல்லப்படும் மந்திரங்கள் முன்னோர்களையும் மகிழ்விக்கிறது என்று கூறப்படுகிறது. மகள் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய புண்ணியம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்போது நவீன அறிவியலும் இதையே ஏற்றுக்கொள்கிறது. ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான பாசம் மிகவும் வித்தியாசமானது என்று பல ஆய்வுகள் கூறுகிறது. மகளின் மீது தந்தைக்கு இருக்கும் அன்பும் பாதுகாப்பு உணர்வும் அவரது மூளையில் நல்ல ஹார்மோன்களை அதிகரிக்க செய்கிறது. அதனால் மன அமைதியும் ஆயுளும் கூட அதிகரிக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது மகள் என்பது சக்தியின் அடையாளம். ஒரு வீட்டில் பெண் குழந்தை சிரிப்போடு சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் நல்ல ஆற்றல் எப்போதும் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. உங்கள் வீட்டில் மகளின் காலடி பதிந்திருப்பது அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, உங்கள் மகள் ஒரு சாதாரண சம்பவம் இல்லை, அவள் உங்கள் வாழ்க்கைக்கு காரணம் கொண்டு வந்தவள். இறைவன் உங்களை நம்பியதால் தான் அவளை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருந்த ஏதோ ஒரு நல்ல குணத்தின் காரணமாகத்தான் அந்த ஆத்மா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவள் சிரிக்கும்போது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி சிரிக்கிறாள் என்று நினைங்க. அவள் அழும்போது அவள் மனசை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அவளை வெறும் அன்பு செய்ய மட்டும் வேண்டாம், மரியாதையும் கொடுங்க. அவளை படிக்க வையுங்கள், தைரியமாக வளருங்கள், அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுங்கள். ஏன்னா ஒரு தந்தையின் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய பெருமை பல நேரங்களில் ஒரு மகள்தான். நீங்கள் அவளை வளர்க்கிறீர்கள் என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அவள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறாள். மகள்கள் வெறும் குழந்தைகள் இல்ல, சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதைகள். உங்க வாழ்க்கையில் உங்க மகளின் இடம் என்ன? அவள் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்ததா? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பெரிய அதிர்ஷ்டங்களுக்கு காரணம் யார் என்று நமக்கே தெரியாது. ஆனால் பல வீடுகளில் அந்த அதிர்ஷ்டம் ஒரு சின்ன பெண் குழந்தையின் சிரிப்புக்காகவே இருக்கும். ஒரு மகள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் அன்பு அதிகமாகும், பாசம் அதிகமாகும், மன அமைதி கூட அதிகமாகும். அவள் சின்ன வயதில் அப்பாவின் விரலை பிடித்து நடப்பாள். ஆனால் காலம் போக போக அதே மகள்தான் ஒரு குடும்பத்தின் தைரியமாக மாறிவிடுவாள். ஒரு தந்தை வெளியில் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் தனது மகளின் முன்னால் மட்டும் குழந்தை மாதிரி மாறிவிடுவார். அதுதான் மகளின் மந்திரம். அவள் வீட்டில் இருந்தால் சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு உயிரோட்டம் இருக்கும். அதனால்தான் சாஸ்திரங்கள் மகளை ஒரு வரம் என்று சொல்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு மகள் இருந்தால் அவளை வெறும் குழந்தை என்று மட்டும் பார்க்காதீங்க. அவள் உங்கள் வாழ்க்கைக்கு வந்த ஆசீர்வாதம். அவளோட கனவுகளை புரிஞ்சுக்கோங்க. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் மதிங்க. அவள் மனசை உடைக்காதீங்க. ஏன்னா ஒரு மகள் தனது அப்பாவை எப்படி பார்க்கிறாளோ அதுவே அவள் வாழ்க்கை முழுக்க மனிதர்களை நம்பும் விதத்தையும் மாற்றும். அவளுக்கு அன்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, முக்கியமாக தன்னம்பிக்கை கொடுங்க. ஒரு நாள் உலகமே அவளை பாராட்டும் போது அது என் மகள் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய தருணம். ஒரு தந்தையின் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்.
மகள்கள் வெறும் குழந்தைகள் இல்ல, பல வீடுகளில் அவர்கள்தான் அந்த வீட்டின் அதிர்ஷ்டம், அந்த வீட்டின் லக்ஷ்மி, அந்த வீட்டின் உயிர். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த சின்ன தேவதையை எப்போதும் சிரிக்க வையுங்கள். உங்க வாழ்க்கையில் உங்க மகளின் இடம் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அவள் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது என்பதையும் பகிருங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மகளை உயிருக்கு உயிரா நேசிக்கும் எல்லா அப்பாக்களுக்கும், எல்லா அம்மாக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உணர்ச்சி பூர்வமான மற்றும் ஆன்மீகமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட குடும்பத்தில் இணைந்திருங்க. மீண்டும் இன்னொரு அழகான கதையோடு சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல